Hello pasangla, good evening. நான் உங்க Shruthi Maam and நம்ம biology foundation classes-ல இன்னைக்கு human reproduction continue பண்ண போறோம் பசங்களா. So do you all remember first class-ல second class-ல நம்ம என்னென்ன பார்த்தோம் என்னென்ன படிச்சோம் அப்படின்ட்டு. So அதோட continuation தான் இன்னைக்கு இருக்க போகுது. So இன்னைக்கு வந்து I am going to be dealing with part 3 of நம்மளோட human reproduction. Is that okay pasangla? So என்னோட audio video எல்லாமே clear ஆ இருந்தா அப்படியே கொஞ்சம் stars தெறிக்கி விடுங்க பார்க்கலாம். Everybody. Okay, so I hope you're all able to see me, hear me. All my audio video is clear, I hope. So I'm just waiting for a confirmation so that we can start. Yeah? All right. So நம்மளோட இந்த ஒரு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இதில் ஓகே ஸோ நம்மளோட ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா ஃபண்டமெண்டலி we started off with what are the events of reproduction இல்லையா. ஸோ events of reproduction சொல்லும் போது நமக்கு fertilization, pre-fertilization, post-fertilization அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். ஸோ pre-fertilization அப்படின்னா fertilizationக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் which is our gametogenesis. We have detailedly discussed last 2 classes-ல. Now இன்னைக்கு கிளாஸ்ல வந்து we'll be seeing how exactly fertilization is happening and fertilizationக்கு அப்புறமா வரக்கூடிய events என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டீல் பண்ண போறோம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா மேஜர் பார்ட் ஆஃப் த சாப்டர் இஸ் தி anatomy followed by gametogenesis. ஸோ இனிமே படிக்க போறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகேயா? இஸ் தட் கிளியர்? All right, so I hope everybody is all good. Hi Janani, Tanesh, John, Chitra, Kabir. Good to see all of you. Yeah, Kabir, if you've ordered, you will get it very soon. Don't worry about that. All right. Very nice பசங்களா. ஸோ மறக்காம நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க பசங்களா. எல்லா நோட்ஸ் பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கிளாஸஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வேறு என்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டியில் கிடச்சிரும். ஓகே, அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் என்டையராக உங்களுக்கு தேவையான 11th and 12th சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிற மாதிரி என்டையர் கண்டென்ட் நம்ம இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஓகே பசங்களா? ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and stay with us till the end. வீடியோ லைக் போட்டிங்களா எல்லாரும்? Everybody, so video view like பண்ணுங்க and stay with us. All right, so let's start பசங்களா human reproduction part 3. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி part 1 and 2ல வந்து நம்ம என்ன மேஜராக கவர் பண்ணியிருக்கோம். We have covered our gametogenesis, okay, both spermatogenesis and oogenesis cover பண்ணியாச்சு. and அதுக்கு முன்னாடி we have covered the fundamental anatomy of the male and the female reproductive systems. okay, so now that ரெண்டு கேமீட்ஸுமே ரெடி அப்படின்ற பட்சத்தில் இந்த தயாரிச்ச நம்மளோட இந்த germ cells இந்த கேமீட்ஸ் வந்து என்ன ஆகும், டியூரிங் பாப்புலேஷன் மேலோட பாடியிலேருந்து the male gametes வந்து will pass on to the female reproductive system. okay, so in this process we call as we call as insemination. okay, through the semen the male gametes வந்து is deposited into the female reproductive tract. so in the sperms வந்து they are motile, அவங்களால நகர முடியும். so they will crawl up the entire female reproductive system, cervix வழியாக uterus வழியாக they will reach the fallopian tube. okay, அதுலயும் அந்த ampullary region, if you remember, this is my entire fallopian tube அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த எண்டில் எனக்கு ஃபனல் மாதிரியான இன்ஃபண்டிபியூலம் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் அகலமான ஆம்பியூலா இருக்குது, ஃபாலோட் பை அ நேரோ isthmus இல்லையா. ஸோ இந்த ஆம்பியூலரி ரீஜன் ஆஃப் த fallopian டியூப்ல தான் என்னோட ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இந்த ரீஜனுக்கு த ஸ்பெர்ம் வில் கம், ஓவமும் அதே நேரத்தில் இங்கே வந்து ரிலீஸ் ஆகி இட் ஹேஸ் டு கம் டு த ஆம்பியூலரி ரீஜன். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து ஃபர்டிலைசேஷன் வில் take place. So simultaneously ஒரே நேரத்தில் sperm also has to reach the fallopian tube and egg
also has to reach the ampullary region of the fallopian tube. So அந்த மாதிரி simultaneous transport ஆனா மட்டும்தான் fertilization will occur. Okay, so அது இல்ல அப்படினா even if the egg is present, even if the sperm is present, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வரல அப்படினு சொன்னா there will be no fertilization. So that is the reason all intercourse or all copulations do not lead to pregnancy. Correcta, and the time sync agi when the ovum and the sperm will meet together at the ampullary region, that is when fertilization is possible. சரியா பசங்களா? I hope it's clear. So fertilization அப்படிங்கிற process என்ன as such? So ஒரே நேரத்துல நம்ம ampullary region of the fallopian tubeக்கு நம்மளோட sperm and the ovum வந்தாச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு gametesல இருக்கிற haploid nucleus சேர்ந்து will fuse to form the diploid ஆன zygote. Okay, so இந்த zygote வந்து is the end product of my fertilization. So இந்த zygote தான் further வளர்ந்து is going to give rise to another human being. But இந்த ஒரு fusion process அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு process இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ovum இருக்குல்ல, இந்த ovum சுத்தி we have important two regions, two layers, which is the zona pellucida, and zona pellucida ஓட சேர்ந்து வெளியே வந்து we also have the corona radiata. So sperm வந்து first வந்து corona radiata தாண்டி zona pellucida தாண்டி it has to reach the ovum, and ovum ஓட plasma membrane ஓட fuse ஆகி அந்த nucleus வந்து இந்த cytoplasm குள்ள enter ஆனதுக்கு அப்புறமா தான் it will undergo the fertilization process. Okay, but ஒரு sperm வந்து இந்த மாதிரி fertilizationக்கு first இந்த egg enter ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மிச்ச எல்லா spermsயும் தடுக்கணும். Correct? Because we cannot allow 2 or 3 different sperms to come and fertilize. Mainly reason being what? ஒரு haploid nucleus, இன்னொரு haploid nucleus ஓடது மட்டும்தான் it can fuse. So more number of nucleuses cannot come and fuse. So அந்த ஒரே ஒரு possibilityக்காக வேண்டி what happens is naturally நம்மளோட membrane block will happen. So changes in the membrane will happen, because of which it will block the entry of any other sperms. Okay, so membrane changes வந்து the membranes will block the entry of any other sperm that can potentially come and fertilize the egg. Clear? So if you see, இதனால only one sperm can fertilize an ovum. Okay, so one sperm can fertilize the ovum, and what happens? First starting la வந்து, if this is my ovum, okay, I have my nucleus inside. இத சுத்தி வந்து I have a zona pellucida அப்படிங்கிற layer. Okay, and I also have the corona radiata அப்படிங்கிற இந்த spindle fibers, spindle cells எல்லாமே is present on the outside. Okay, I'm just drawing a layer, but இன்னும் detailed I'll show you a diagram. Okay, so இத எல்லாம் தாண்டி என்னோட sperm உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா அந்த acrosome இருக்கு இல்லையா, அந்த ஹெட்ல வந்து sperm has an acrosome, and the acrosome will contain certain enzymes which will digest in the ஒரு corona radiata followed by the zona pellucida, and it will enable the sperm to enter inside. Is it clear? Pradeep Kumar, Janani, Tanesh, John, Chitra, all clear until here? Everybody? So ஒரே ஒரு sperm வந்து இந்த மாதிரி secretions are release பண்ணி once it enters into the egg, இந்த zona pellucida வெல்லாம் தாண்டி when it will enter, once it enters inside, அந்த ஒரு ovum சுத்தி இருக்கிற membraneல வந்து there will be some changes, I'll come to that, which will prevent any other sperm from fertilizing. Okay, now once in the ovum குள்ள வந்து when the sperm has entered அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன ஸ்டேட்ல இருந்தது? செகண்டரி oocyte ஸ்டேஜ்ல இருந்தது. ஓகே, மெட்டாஃபேஸ் 2 அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இட் வாஸ் அரெஸ்டட். கரெக்ட். ஸோ இந்த அரெஸ்ட் ஆன ஸ்டேஜ்ல இருந்து இட் வில் ஃபினிஷ் த மியோசிஸ் 2. ஓகே, மியோசிஸ் 2 ஃபினிஷ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஓவம் பிளஸ் ஒரு செகண்ட் போலார் பாடி அப்படிங்கிறது இஸ் produced.
Okay, is it clear pasangla everyone? So completion of the meiotic division எப்போ நடக்கும், அந்த sperm எப்போ fertilizationக்காக வேண்டி egg enter பண்ணுதோ அப்பதான் வந்து the meiotic division will finish and it will result in the ovum plus a second polar body. All right, is it clear? So this is how the structure will look. So in the ovum la vandu pathinga appadina, just between the ovum and the zona pellucida we have a layer called the perivitellin space. Okay, we have a layer called the perivitellin space or the vitellin membrane is present. So in the perivitellin space la ஒரு சில granules போய் it will go and tighten the entire membrane. Okay, so zona pellucida அதுக்கப்புறமா வேற யாருமே enter பண்ண முடியாத லெவல்ல changes will take place. Okay, so the sperm வந்து will release all the enzymes from the acrosome. கொஞ்சம் கொஞ்சமா dissolve பண்ணி it will come inside. Once it enters the egg உள்ள வந்து what is happening? Two important things. First வந்து membrane is changing so that nobody else can enter. Second thing is உள்ள வந்து meiosis 2 is finishing and the ovum is produced. Okay, so this is the diagram in your NCERT. நீங்க வந்து bookலயே கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். So polyspermy check வந்து zona pellucida ல எப்படி நடக்குது அப்படிங்கிறது is a very common question to be asked. So when they ask, how do you answer it? So இந்த ஒரு ovum சுத்தி we have zona pellucida which is also surrounded by corona radiata. Now fertilization போது what happens? Once the sperm enters, ஒரு சில cortical granules வந்து will be released. Okay, and the zona pellucida layer vandu will change and that will prevent any other sperm to enter. So it will block the multi sperms from fertilizing the egg. Okay, so இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா that's how you will answer it. சரியா பசங்களா? All right, so continuing from there, இப்போ fertilization processல வந்து நமக்கு we have gotten the zygote. So both the nucleuses have fused and in the nucleus vandu is giving rise to a zygote. Now in the zygote vandu has to come and attach to the uterus. Now enga inda oru formation nadandirukku? This is happening in the fallopian tube. Okay, my zygote is here and my uterine wall is here. இல்லையா? ஸோ இங்கிருந்து இங்கே வர வரைக்கும் இந்த ஒரு zygote it will keep dividing. Okay, so cleavage division or சாதாரணமான mitotic divisions will start ஆகி அது வந்து ஒரு zygote இருக்கிறது 2 4 8 16 செல்ஸ் ஆகி அது it will அந்த ஒரு 8 ல இருந்து 16 செல் ஸ்டேஜ் வரும்போது it will be somewhere here. Okay, and it will be called as the morula. So இதுல இருக்கிற இந்த 8 ல இருந்து 16 செல்லுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? It is called as a blastomeres. Okay, so இந்த blastomeres morula stage வர வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெறும்னா இந்த மாதிரி just group of cells it will just be present. Okay, but morula ல இருந்து இங்க by the time it comes and implants itself, அந்த கேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா it will begin to differentiate. Okay, so 16 ல இருந்து 32 செல்லா மாறறதுக்குள்ள இந்த morula வந்து will differentiate. So மொத்தமா ஒரு group of cells இருந்தது வந்து என்ன ஆகுது? ஒரு outer layer and ஒரு inner layer it is going to differentiate. So outer layer is called as a trophoblast and inner layer is called as the inner cell mass. Okay, so it will look something like this. So in the madri vande outer la I will have a layer of cells and inside vande I will have a layer of cells. So in the madri oru arrangement will be seen. So idukku peru da blastocyst. So in the morula vande inge varathukullara it will become a blastocyst. So blastocyst la in the trophoblast layer வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா attachmentக்கு actually போய் uterusல attach ஆறதுக்கு it will help. And உள்ள இருக்கிற இந்த inner cell mass வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா it will grow into the actual embryo. So இந்த inner cell mass தான் வந்து it will differentiate into further organs and further developments will happen and it will give rise to an entire baby.
Clear? So if you see the image here, இதுதான் வந்து zygote. Now zygote வந்து இங்கிருந்து all the way it is dividing and coming to the morula state. So இங்க வந்து எல்லாமே செல்லாவே தான் இருக்கு. Now இந்த செல்லா இருக்கிறது வந்து is going to differentiate into something like this. Okay, so இந்த வெளியில இருக்கிற trophoblast layer தான் வந்து it will attach itself into the endometrium of the uterus, and in the attaching process is called as implantation. Okay, and implantation ஆனதுமே இந்த நடுவுல இருக்கிற இந்த inner cell mass வந்து என்ன ஆகும் அப்படினா it will begin to differentiate, it will begin to grow, and it will begin to multiply and form the entire human baby. Clear, Pradeep, Chitra, Janani, everyone? All right, so அந்த implantation முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு inner cell massல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த inner cell mass will start falling into layers. Okay, so என்ன லேயர் அப்படின்னு பார்த்தா ஒரு எக்டோடர்ம், ஒரு மீசோடர்ம் அண்ட் ஒரு எண்டோடர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸா இட் வில் ஃபால். அண்ட் இந்த 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஆர்கனா வில் ஸ்டார்ட் டெவலப்பிங். ஓகே, ஸோ இந்த எல்லா ஆர்கனுமே நம்ம அடல்ட்ல இருக்கிற எல்லா ஆர்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்துச்சு, இந்த ஒரு 3 லேயர்லேருந்து ஏதாவது ஒரு லேயர்லேருந்து தான் இட் வுட் ஹேவ் come. Okay, so இந்த cells வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா we can call them as stem cells, because இந்த செல்ஸ்ல இருந்து தான் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கனுமே நம்ம டெவலப் பண்றோம் இல்லையா. ஸோ அதனால தான் we call it as a stem cell. Okay, is that clear everybody? So stem cells லேருந்து தான் வந்து all these so stem cell na வந்து we later can be used for other purposes, but நம்மளோட embryogenesis process பொறுத்த வரைக்கும் இந்த stem cells லேருந்து இந்த germ cells லேருந்து தான் germ layers லேருந்து தான் வந்து நமக்கு எல்லா organsமே is beginning to develop. Okay, so this is how entirely it will grow. So once the blastocyst is implanted, 5 வாரம் 10 வாரம் 20 வாரம் 40 வாரம்னு the entire gestation process will continue. Okay, so first trimester, second trimester, third trimester னு நம்ம இந்த entire gestation period நம்ம பிரிக்கலாம். Okay, so gestation அப்படிங்கிறது அம்மாவோட உடம்புல வந்து as long as the baby is kept and nourished and is growing, in the entire duration is known as gestation. Okay, so gestation வந்து we can divide into 3 trimesters. So first trimesterல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா heart form ஆகுது and major organ systems எல்லாமே ஒரு primitive-ஆன ஒரு மோட்ல முதல் 3 மாசத்துக்குள்ளாரியே ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்ல வந்து ஹார்ட் ஃபார்ம் ஆயிடும், அதுக்கப்புறமா கை கால் அண்ட் அதுக்கப்புறமா மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே அதோட ப்ளூ பிரிண்ட் வந்து இட் வில் பி லேட் பை த எண்ட் ஆஃப் 3 months. 4வதுலேருந்து 6வது மாசம் which is the second trimesterல வந்து மண்டையில முடி முளைக்கிறது, ஐலாஷ் ஐலிட்ஸ் டெவலப் ஆகுது அண்ட் ஒரு சில மூவ்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து will happen in the second trimester. And end of the pregnancy, அதாவது அந்த ஒரு 7th monthல இருந்து 9th month வரைக்கும் மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே டெவலப் ஆகி the baby will further grow in size and mass. That's what happens in the third trimester. So in the first, second, third trimester entirely is called as the gestation period or the pregnancy period. Okay, now pregnancy-ல ரொம்ப முக்கியமா contribute பண்ற ஒரு organ வந்து பாத்தீங்கன்னா is placenta. So இந்த ஒரு placenta வந்து is an entirely new organ. இது வந்து only during pregnancy it will be formed. Okay, and இதுதான் வந்து அம்மாவோட பாடிக்கும் பேபியோட பாடிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். ஓகே, ஸோ ஹவு இஸ் த பிளசென்டா ஃபார்ம்ட் அப்படின்னா நம்ம ட்ரோஃபோபிளாஸ்ட் செல்ஸ் வந்து இஸ் கமிங் அண்ட் அட்டாச்சிங்ல. ஸோ பிளாஸ்டோசிஸ்ட்ல இருக்கிற அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் செல்ஸ்ல இருந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்ட் கோரியானிக் விலை வந்து இட் வில் கம் அண்ட் யூட்ரஸோட வால்ல வந்து இந்த ஒரு பிளாஸ்டோசிஸ்ட்லேருந்து இட் வில் enter and penetrate into the endometrial tissue. Okay, so அப்போ இந்த ஒரு விலை ஓகே பிளஸ் இங்க இருக்கிற மதரோட டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து it will form this particular organ which is the placenta.
Clear? So in the placenta வந்து பாத்தீங்க அப்படின்னா once the implantation has happened அங்க வந்து it will start growing and it will form the placenta. So in the placenta this is how it will look. In the organ தான் வந்து placenta. Okay, so this is forming the connection between the mother's body and the baby's body. Alright, so in the placenta வந்து மேஜரா அதோட வேலை என்ன அப்படின்னா supply of oxygen and nutrients. Okay, so oxygenum சரி food nutrients எல்லாமே பேபிக்கு transport பண்றது இந்த placenta. Plus வந்து if you see removal of any waste and carbon dioxide from the baby. So oxygen and nutrients கொடுத்துட்டு waste and carbon dioxide remove பண்றதுக்கு மெயினா இந்த placenta is extremely important. And இது தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா placenta also functions as an endocrine tissue. எப்படி அப்படின்னா நார்மல் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது நம்ம ஓவரிஸையும் தாண்டி ப்ரெக்னென்சி என்டையராக முடிகிற வரைக்கும் the placenta will be secreting these hormones estrogen and progesterone. But அதை தாண்டி exclusively during pregnancy the placenta will also release certain hormones like the human chorionic gonadotropin and the human placental lactogen. So human chorionic gonadotropin HCG அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ளான்டேஷன் ஆகும்பொழுதுலேருந்தே இந்த ஒரு HCG வந்து இஸ் டிடெக்டபிள். இதுதான் வந்து நம்ம கார்பஸ் லூட்டியம் டே போயிடாத தெர் இஸ் எ பேபி ஹியர் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சிக்னல் வந்து யாரு இந்த HCG. அதையும் தாண்டி என்டையர் பிரெக்னன்சி வந்து இந்த கார்பஸ் லூட்டியம் வந்து டீக்ரேட் ஆகாம பார்த்துக்கிறது வந்து இந்த HCG. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் பிளசென்டல் லாக்டோஜன் வந்து will help to develop the mammary glands and to produce milk. எல்லாமே வந்து இந்த particular HPL வந்து will be functioning. சரியா? So இந்த முக்கியமான 4 ஹார்மோன்ஸ் வந்து the placenta will be secreting entire pregnancy, throughout the entire pregnancy. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா this is the placental villi. Okay, and it is forming the entire placenta here. So இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு entire sac like structure is developed. Okay, so அதுதான் வந்து amnion அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள amniotic fluid இருக்கும். So அந்த fluidல தான் the baby will be swimming as long as it is inside. And அதுல இருந்து வந்து ஒரு சில arteries and veins வந்து will come forming the umbilical cord. And அது மூலியமா பேபிக்கு வந்து it will be transferring all the nutrients, oxygen, removing the waste. அது எல்லாமே வந்து it will be taking care of the entire process. Okay, so in the extra layers அதாவது yolk sac, okay, and then வந்து umbilical cord and then my placenta, இது எல்லாத்தையுமே வந்து இந்த வெளியே இருக்கிற outer layer of cells தான் பார்த்துக்குவோம். உள்ள இருக்கிற inner mass cells வந்து is only contributing to the formation of the embryo or the formation of the baby. Okay, yes Chitra, okay, good, clear everybody? Chitra, Pradeep, everyone, is it clear? So இதுவும் உங்க டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம் தான். So you can refer it for your while you're revising the chapter. Alright, so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த HCG HPL அப்படிங்கிறது வந்து placenta ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன்ஸ். அண்ட் அதையும் தாண்டி ஓவரியில இருந்து ரிலாக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து will be released towards the later stage of pregnancy. எதுக்கு அப்படின்னா pubic symphysis and you know all the other muscles and tissues வந்து loose பண்ணி in order to make it a little more relaxed so that it can help in childbirth அப்படிங்கிறதுக்காக வேண்டி relaxin வந்து is produced. So if you see placenta produce பண்ற இந்த HCG and HPL ஓட இந்த ஒரு relaxinum சேரும்போது these 3 hormones are released only during pregnancy. Okay, are released only in pregnant ஆன women. மிச்சப்படி வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே எனி நார்மல் womenல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், உதாரணத்துக்கு எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், கார்டிசால், ப்ரோலாக்டின், தைராக்சின், இது எல்லாமே வந்து ஒரு பிரெக்னென்ட் ஆன womenல வந்து several folds it will increase. எதுக்கு அப்படின்னா அந்த மதருக்கும் சரி பேபிக்கும் சரி மெட்டபாலிசம் நல்லா இருக்கணும். and for all the essential life supporting actions அதுக்கான தேவையான எல்லா மெட்டபாலிசமையும் amp up பண்றதுக்கு it is going to release all these hormones as well. Okay, is it clear? Pradeep, Chitra, Nandana, all good?
Yeah, so these hormones oda pair வந்து is very very important பசங்களா. So they can ask you that pregnancy la மட்டுமே synthesize ஆற hormones எது அப்படினு, which is HCG, HPL, relaxin. Okay, அத தவிர மிச்ச hormones எல்லாமே multifold, it will be released in the maternal blood in order to support the pregnancy. Okay, right. So now once in the 9 months முடிஞ்சாச்சு. Okay, so what happened? Gametogenesis happened. Gametogenesis kaprama fusion happened, which is fertilization. Then cleavage divisions happened. Then implantation happened. Then entire 9 months gestation adodiya throughout pregnancy development to happen. Now once development is over, 9 months mudinjadukku apparama the baby is now ready for delivery. So now when it is ready for delivery, childbirth அப்படிங்கிற process is called as Parturition. Okay, and in the ஒரு Parturition வந்து is actually a very complex neuroendocrine mechanism. So nervous system as well as endocrine system சேர்ந்து participate பண்ணி has to make sure that the process occurs very smoothly. அது மட்டும் இல்லாம cortisols, estrogen, oxytocin இந்த மாதிரியான hormones வந்து will be involved in childbirth. Okay, so ரொம்ப powerful-ஆன contractions will happen in the myometrial layer. அதாவது நம்ம uterus ஓட 3 layer இருக்கு. Endometrium is the innermost layer that sheds off, correct? அதுக்கப்புறமா we have a smooth muscle layer called the myometrium. So in the smooth muscle layer ல தான் intense-ஆன contraction will happen leading to the birth of the baby. Okay pasangla, so what is exactly happening na? Okay, I am ready அப்படினு சொல்லி fetus ல இருந்தும் placenta ல இருந்தும் signal வந்து first originate ஆகும். Okay, it's time அப்படினு சொல்லி originate ஆனதுக்கு அப்புறமா what it does is அந்த ஒரு signal வந்து will trigger the maternal pituitary. So pituitary ட்ட போய் oxytocin அனுப்புடா அப்படினு சொல்லி இந்த signal போய் சொல்லும். So இந்த signal பார்த்த உடனே it will start releasing oxytocin. So maternal pituitary when it starts releasing oxytocin, அந்த oxytocin uterusல வந்து it will cause contractions. So contractions பார்த்த உடனே இன்னும் oxytocin will get released. Okay, so இன்னும் oxytocin release ஆக இன்னும் intense ஆன contractions will continue to take place, and இதே மாதிரி contraction நடந்துட்டே இருக்கும்போது it will lead to the delivery of the baby. Is it clear? So first signal vandonne, signal will tell the maternal pituitary to secrete oxytocin, and the oxytocin will cause little bit of contraction, and the contraction will make more oxytocin come out. So nariya oxytocin vara contractions innum intense aikite pogum, and then the delivery of the baby will happen. Okay, is it called? Is it okay? Okay, it's called parturition. No, Nandana, delivery of the baby is called as parturition. Okay, the entire period before delivery is called as gestation. Seriya? Okay? Alright, so this is how the entire cycle works, pasangla. So if you see here, one second. Yeah, I hope you're all able to see this now. So as you all can see here, first வந்து baby brain ல வந்து oxytocin is stimulated. Okay, இந்த oxytocin வந்து will cause muscles to contract. Muscles contract ஆகும்போது the baby will push and it will cause a stretch. Stretching வந்து இன்னும் கொஞ்சம் கூட signals இது பண்ணும். So இப்படியே வந்து ஒரு cycleல வந்து it will keep on going until the baby is delivered. All right, so that's it pasangla. Now once the baby is delivered, the last thing that you have to study is lactation. Okay, so lactation அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா mammary glands வந்து entire pregnancy ல it is preparing to produce milk. Okay, and once the child is born, அப்போ வந்து oxytocin என்ன பண்ணும் அப்படின்னா not just the contraction of the uterus, uterine contractions மட்டும் இல்லாம once the child is born, milk eject பண்றதுக்கும் oxytocin is extremely important. So இந்த oxytocin வந்து will make sure that the milk is getting ejected out from the breasts and the child can get nourished by the milk.
Okay, so what is happening in the entire pregnancy period la vandu mammary glands will differentiate and it will start producing the milk. Okay, and adukapprama vandu child birth la irundhu ஒரு few months ku vandu it is recommended that ஒரு சில months ku vandu the baby is fed by the mother. Okay, is it clear? So அதை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டோர் பண்றது வரைக்கும் வந்து prolactin will help. ஆனா அதை eject பண்றதுக்கு first யார் வரணும்? Oxytocin has to come. Okay, so அது வந்து will come from the pituitary gland of the mother and not just the lactation but actually before that uterine contractions க்கும் இந்த oxytocin தான் is very very important. Okay, clear? All right, so in the milk production வந்து initial daysல first அந்த குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாளைக்கு வந்து it is called as a colostrum which is a yellowish kind of a milk. So இதுல எக்கச்சக்கமான antibodies and எக்கச்சக்கமான secretory cells இருக்கும் which will develop a good immunity in the baby. Okay, because the newborn baby க்கு வந்து இன்னும் அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்போஷருமே கிடையாது, எந்த ஒரு டிசீஸ்க்கான இதுவுமே கிடையாது. So it will be so as long as the baby அதுக்குன்னு ஒரு டைம் வந்து அதோடைய ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ற வரைக்கும் இந்த மதருடைய கொலாஸ்ட்ரம் அண்ட் பிரெஸ்ட் மில்க் வந்து will support the baby. ஸோ முக்கியமா இந்த ஒரு மதர்ஸ் மில்க்ல IgA அப்படிங்கிற ஆன்டிபாடி வந்து எக்கச்சக்கமா இருக்கும் அண்ட் இதனால தான் வந்து they recommend breastfeeding for the babies until the initial few months of life. Okay, so in the initial milk பேர் is what? Colostrum. So colostrum வந்து is a yellowish fluid. அது வந்து initial கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் it will be there and then the mother will continue to breastfeed as long as the child requires it. சரியா பசங்களா? Is it clear? Everybody? So let's solve some questions. Parturition na என்ன hormones are involved in parturition அப்படினு கேக்கும்போது first you have to answer the first question. What is parturition அப்படினு கேட்டாங்கன்னா the birth of the baby or childbirth process is known as parturition. So என்னென்ன hormones involved இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா first thing we have is oxytocin. மெயினா அதுதான் we have to say. Now oxytocinக்கு முன்னாடி ஓவரியில இருந்து ஒரு சில hormones there like for example relaxin. So relaxin வந்து will help to release the stiffness so that parturition can happen, but major hormone is oxytocin. So oxytocin da vandu contraction of the smooth muscles it is involved. Okay, and adu vandu smooth muscles contract aga oxytocin increase aite irukum which will help to push the baby outside. Okay, is it clear? And relaxation வந்து all the pelvic ligaments and tissues எல்லாத்தையும் relax பண்றதுக்கு it is also helping. So பொதுவா ஒரு 3 மார்க் கேள்வி வந்துச்சு அப்படின்னு சொன்னா 1 mark will be given for telling what is parturition, 1 mark for naming the hormones oxytocin and relaxin and அதோட function கொடுக்கிறதுக்கு 1 mark. So மொத்தம் 3 marksல you will get this question. Okay, for your board exam. All right, now what are the functions of placenta other than endocrine function? சரி, endocrine organavum அது இருக்கு அப்படிங்கிறது ஒரு function. ஆனா அதை தவிர என்ன functions இருக்கு அப்படின்னு கேட்டா is very simple. Oxygen and nutrients வந்து supply பண்றதுக்கும் எல்லா waste and carbon dioxide remove பண்றதுக்கும் மெயினா it is functioning. and அது மட்டும் இல்லாம எந்த substance-ஆ இருந்தாலும் baby கிட்ட இருந்து mother கிட்ட இருந்து baby-க்கு it is through the placenta that this communication will happen. Okay pasangla? Clear? Any questions so far? Any questions so far? Very good Chitra. Janani namle class la nariya questions panna porom. Okay, so don't worry about that, but adha thandi board exam kun solli you have a lot of standard question banks. Okay, so you can utilize them as well if you wish. Okay, all right, so entire human reproduction chapter நம்ம பார்த்தோம் அப்படின்னா first partல நம்ம anatomy படிச்சோம், all the male and female reproductive system உடைய anatomy, and then followed by we studied the gametogenesis in the second part. We studied what do you call it? We studied the spermatogenesis and oogenesis. So entire gametogenesis we studied, and then இன்னைக்கு part 3 oda class la vandu we have done the entire of fertilization, implantation, gestation, parturition and lactation. So இது எல்லாமே fertilization and post fertilization events la vandrum.
சரியா பசங்களா? ஸோ அதனால இதோட நம்மளோட என்டையர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் முடிஞ்சுது. ஸோ அதனால இதுக்கப்புறமா ப்ளீஸ் ஸ்டார்ட் ரிவைசிங் திஸ் சாப்டர் பிகாஸ் இவென்ச்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டே இந்த சாப்டர் முடிச்சிட்டோங்கிறதுனால ஒரு 4-5 சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறமா பண்ணுமா மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் கண்டினியூஸ்லி ரிவைசிங் தீஸ் போர்ஷன்ஸ் பிகாஸ் especially because நம்ம பிகினிங் ஆஃப் த இயர்ல பண்றதுனால போக போக மறந்துடாதீங்க. சரியா? ஸோ நம்ம Xylem வந்து இஸ் சவுத் இந்தியாஸ் லீடிங் எட்டெக் பசங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம அனந்து சார் அண்ட் அலாக் பாண்டே சாரோட பிரில்லியன்ட் ஐடியாஸ் சேர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே நாங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கோம். சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்கவே வேண்டாம். நிறைய பசங்க இன்னைக்கு நீங்கள் இருக்கிற கனவு மாதிரி they have all reached their goals, they have all done very well in their exams. அண்ட் நம்ம ஆஃப்லைன் கேம்பஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது பசங்களா. கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லாம கேரளால நிறைய இடங்கள்ல நம்மளோட ஹைபிரிட் சென்டர்ஸ் இருக்கு. பட் தமிழ்நாட்டுல முதல் முறையா நம்மளோட பிரான்ச் கோயம்புத்தூர்ல தான் ஆஃப்லைன் கேம்பஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம கோயம்புத்தூர் ஆஃப்லைன் கேம்பஸ்ல there are best teachers, offline teachers there. Okay, and அது மட்டும் இல்லாம it is very close to the bus stop, so நீங்க வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். காந்திபுரம் பஸ் ஸ்டாப் கிட்ட தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீச்சர்ஸுமே உங்களோட உட்காந்து சரியான அனாலிசிஸ்க்கும் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறதுக்கும் எக்கச்சக்கமான டெஸ்ட் எல்லாத்தையும் வச்சு உங்க கான்ஃபிடன்ஸை வேற லெவல்ல பூஸ்ட் பண்றதுக்கு தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். ஓகே பசங்களா? ஸோ என்னென்ன கோர்சஸ் நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி நீங்க 12th படிச்சுட்டு இருக்கும்போது நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா யூ கேன் ஜாயின் அவர் தளபதி பேட்ச். தளபதி பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இந்த QR கோட் யூஸ் பண்ணி டெஃபினட்டா கோ அண்ட் enroll into the course. ஓகே, நம்ம தளபதி கோர்ஸ்ல சேரறதுக்கு ஒரு நாளைக்கு 40 ரூபாய் கணக்கு தான். ஓகே, ஸோ அதை நீங்க அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களோட என்டையர் வருஷத்துக்கான ப்ரிப்பரேஷன் போர்டு எக்ஸாமுக்கும் சரி நீட் எக்ஸாமுக்கும் சரி சேர்த்து முடிச்சிடலாம். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன்லைன் கோர்ஸ் வெற்றியில் வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ வெற்றியில் சேர்றதுக்கும் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெற்றி பேட்ச்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே உங்களோட என்டையர் ஒரு வருஷம் நீங்கள் ட்ராப் எடுத்து படிக்கிற இந்த ஒரு வருஷம் வந்து நீங்கள் செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா பசங்களா? ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆஃப்லைனில் கூட நம்மளோட ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் சேரலாம், விச் இஸ் அவர் MAARA பேட்ச். ஸோ MAARA பேட்ச் வந்து கோயம்புத்தூர் கேம்பஸில் மட்டும்தான் நடக்கும். நம்ம தளபதி அண்ட் வெற்றி கோர்சஸ் வந்து இஸ் அ ஆன்லைன் கோர்ஸ். ஸோ நம்ம ஆன்லைன் டீச்சர்ஸ் தான் அங்கே எடுக்க போகிறோம் அங்கேயுமே. பட் நீங்கள் ஆஃப்லைன் கோர்ஸில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி யூ கேன் கெட் யுவர் டவுட்ஸ் கிளாரிஃபைட். ஓகே, மறக்காம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. I'll be sending the notes out in the community so you can utilize the notes and மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? மீனாட்சி செந்தில் மேம் இன்னும் 11th நீட் ஸ்டார்ட் பண்ணல, கேன் ஐ ஸ்டார்ட் நவ்? பயமா இருக்கு. சி கவலையே படாதீங்க மீனாட்சி. இஃப் யூஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் நமக்கு ஒரு வருஷம் டைம் இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் ஐ செட் இப்போ தளபதி பேட்ச்ல தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்டையர் 12th சிலபஸும் முடிச்சு 11th சிலபஸும் முடிச்சு ஸ்கூல் எக்ஸாமுக்கும் ஹெல்ப் பண்ணி நீட் எக்ஸாமுக்கும் உங்களை தயார்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. ஓகே, பட் அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் அ லாட் ஆஃப் டைம் கண்ணா. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஸோ கண்டிப்பாக வந்து இஃப் யூ ஆர் திங்கிங் அபவுட் நெக்ஸ்ட் இயர்ஸ் நீட் இப்போதுலேருந்தே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக யூ கேன் ஃபினிஷ் ஆல் யுவர் சிலபஸ் அண்ட் டூ அ வெரி குட் ஜாப். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தேட். அண்ட் நீங்கள் இப்போ தான் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கவலையே படாதீங்க. பிகாஸ் 11th ஸ்டாண்டர்டில் தான் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஜாயின் அவர் தலா பேட்ச். அங்கேயும் வந்து we will help you with your school exams as well as board exams, but I mean NEET exam. But 11th ஸ்டாண்டர்டில் இருந்தீங்கன்னா இன்னும் 2 வருஷம் டைம் இருக்குது. ஸோ கேரண்டீடா இட் இஸ் பாசிபிள், யூ கேன் மேக் இட் ஹேப்பன் ஃபார் யூ. ஸோ அதனால வந்து டென்ஷன் பயம் அதெல்லாம் வந்து நம்ம கிளாஸில் இருக்கவே கூடாது. ஓகே, ஸோ ஸ்ருதி மேம் கிளாஸில் ஆல்வேஸ் எனர்ஜி தெரிவிக்க விடல ஒரு எனர்ஜி லெவல் இருக்கணும் பசங்களா. கேன் ஐ see some stars out there in the chat box? Everybody. Okay, so don't worry பசங்களா, we will do the preparation as such. So நான் சொன்ன மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவென்ச்சுவலாக வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையுமே we will give you tips. ஓகே, ஒவ்வொரு சாப்டருமே ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சாப்டருமே நம்ம NCERT-லேருந்து எடுத்து I'm making PDFs for you, PPTs for you in such a way that நீங்கள் பாயிண்ட்ஸ் வைஸ் நீங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஓகே, ஸோ
please make sure that you are following the classes. Okay, so நம்ம 3 பார்ட்ஸ்ல பண்றோம் அப்படினு சொன்னா 3 பார்ட்ஸையுமே பாருங்க. Make sure you clarify your doubts. Okay, so கன்சிஸ்டன்ட்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படினு சொன்னா ஆமா எக்ஸாம்ஸ் வரும்போது தட்டுறோம் தூக்குறோம். ஓகே, நம்ம அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆல் ரைட், ஓகே பசங்களா, டேக் கேர். தென் கூடிய சீக்கிரமே அடுத்த கிளாஸ்ல உங்களை எல்லாரையும் சீக்கிரமே மீட் பண்றேன். பட் அது வரைக்கும் ப்ளீஸ் கீப் ரிவைசிங். வேற எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்வ்ஸ். ஆல்ரைட், see you பசங்களா, பை பை.